ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சரி இந்த அளவுக்கு இவங்க பேசுகிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் வசதி இல்லாதது தான். அதுதான் நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்கணும். அதனால் இவங்கக்கிட்ட நம்ம கோவப்பட்டு பேசியோ இல்லை இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணியோ நம்மள்கிட்ட எந்த விஷயமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிட்டு, அதனால நான் வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசலை. சரி, நம்மள்ட்ட வசதி இல்லை, நம்மள்ட்ட பணம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அடுத்தது. இந்த ஒரு 15,000 சம்பளத்தை மட்டும் வச்சு எதையுமே நம்ம இது பண்ணிட முடியாது, மாற்றிட முடியாது. வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், பேக்கரி பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குடா எல்லா ஏரியாலேயும். நீ வேணா யார்ட்டேருந்து கற்றுக்க. சாட்டர்டே சண்டேலாம் உனக்கு லீவ் தானே, அதனால உனக்கு ஆஃபீஸ் லீவ் இருக்கிற நாளில் மட்டும் போயிட்டு ஒரு 2 மந்த்து கற்றுக்கிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் நீயே நம்ம ஏரியாவில் வச்சு ஷாப் வச்சு கேக் செஞ்சு கொடுத்தாலே ஒரு மாதத்துக்கு 30,000 40,000 நல்லா சம்பாதிக்கலாம். வெளியிலலாம் போய் செஞ்சு கொடுத்தோன்னா நல்ல ஹோட்டல்ஸ்லாம் கேக் செய்கிறதுக்குலாம் நல்ல அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சும்மா நம்ம சாட்டர்டே சண்டேல நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் சரின்னு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் அது சரியாக இருந்தாலும் அது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு சரியாக வராது, நம்ம முன்னாடி பண்ணிவிடாது. நம்மளுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கும் ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு இதில் போயிட்டு நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு அகாடமி மாதிரி வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டு அந்த நம்பரும் கொடுத்தான், நீ இங்கே அப்ரோச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட போனேன். அவங்க மந்த்லி 5,000 நீங்கள் கட்டணும். 4 டேஸ் 5 டேஸுக்குள்ளே உங்களுக்கு ஓரளவு நாங்கள் 1 மந்த்துக்கு 5 டேஸ் கிளாஸ் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் வர்றதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் டெய்லி கூட வரலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என்கிட்ட இருந்த ஒரு 10,000 ரூபாய் கையில் இருந்துச்சு. அதை வச்சு நான் ஜாயின் பண்ண 5,000 அமௌண்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் முடிகிறப்போ எவ்வளோ அமௌண்ட்டு சொன்னாங்க, 15,000 என்னமோ சொன்னாங்க. நீங்கள் எத்தனை மந்த்து என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்குவோம், அதனால் 5,000 மட்டும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டினேன். கட்டினதுக்கப்புறம் மறு வாரத்துலேருந்து என் ஆஃபீஸ் சாட்டர்டே சண்டே வீட்டில் தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்புறம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிளாஸ் நடந்துச்சு. ஓரளவு 2 டேஸ் நான் போய் இது பண்ணேன். சரி, ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை சரியாக செய்யணும். அதனால் நான் கொஞ்சம் ஈடுபாடாகவே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓரளவு எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நம்ம பார்த்துடலாம், இதுக்கப்புறம் நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் அப்படியே போணுச்சு. எனக்கு ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன். இப்படியே எனக்கு இன்னும் அதில் ஆர்வம் தான் அதிகமானுச்சு. ஏன்னா இங்கே வர்றவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு சேலரியில் உள்ளவங்க மாதம் 50,000 சம்பாதிக்கிறவங்க கூட இதை பார்ட் டைமாக கற்றுக்கிட்டு ஷாப் வைக்கணும், அந்த மாதிரி நிறைய ஐடியாவில் வர்றவங்களெல்லாம் எனக்கு மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சு. அவங்களையெல்லாம் பார்க்குறப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்களே இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறப்போ நம்ம இன்னுமே நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா அவங்கள்ட்ட அந்த மேடத்துக்கிட்ட, அவங்க மேடம் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறது பண்ணுறது எல்லாமே செஞ்சு அவங்கக்கிட்ட அப்புறம் கற்றுக்கிட்டேன். ஒரு 5 மந்த் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஓரளவு கற்றுக்கிறதுக்கு 5 மந்த் ஆணுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30,000 கிட்ட அமௌண்ட் ஆணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்குறோன்னா அதுக்கப்புறம் நான் நல்லா கற்றுக்கிட்டு வீட்டிலே கொஞ்சம் இடையில கேக்ஸ் எல்லாம் செய்கிறது, அதெல்லாம் ஓவன் வாங்கி வச்சுட்டு எல்லாமே செய்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பர்த்டே ஆர்டர் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தான். ஒரு 3 கிலோவில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதை அப்புறம் நான் செஞ்சு கொடுத்தேன். எல்லாருமே என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதாவது ஓரளவு கம்மி விலைக்கு நல்ல குவாலிட்டியில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்களாம் என்கிட்ட கொஞ்சம் விசிட்டிங் கார்டெல்லாம் நான் இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்தாங்கன்னா நம்மளுக்கு முதல்ல பிஸ்னஸ்க்கு நம்மளோட அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னா நமக்குன்னு
அதுக்குன்னு ஒரு கடை பேர் ஒரு ஏதாச்சும் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் நேம்லேயே வந்து நான் ஒரு இதை பேரை க்ரியேட் பண்ணி இன்விடேஷன் அதாவது கார்டெல்லாம் வந்து அடித்து நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு 1 கிலோ 1/2 கிலோ இப்படி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ஐடியா தோணுச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு 50,000 இருந்தால் ஷாப் தொடங்கிடலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்கிட்ட இருந்த காசு என்கிட்ட ஒரு 20,000 இந்த கேக் விற்றதுலேருந்து இருந்தது. அதுக்கு மேலே என்கிட்ட யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு புரியலை. சரி என்ன அப்படி அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருந்தப்போ தான்